பரிசுத்த திருத்துவத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தெய்வ தாயின் துன்ப வேளையில் நாங்கள் அடைக்கலத்தை தேடி முடந்திருக்கிறோம். மகிமை நிறைந்தவுள்ள மாசில்லாதவளுமான கன்னியை எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களையும் காத்தருள வேண்டுதல் செல்லும். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருடைய இருக்கிற புனிதன் முனியாரே இசுபாதகனிகையின் பேர் பெற்ற பரிசுத்த தலம் விளங்கும் நீடியே என்னல் ஒருவோரின் சஞ்சீவியே பாவைகளின் தஞ்சமே புது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் என்று அழகீராக. எங்கள் அன்பான தந்தை, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைமக்களின் மன்றாட்டுக்கள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தின் விவேகத்தையும் அளித்திருட வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த அருள்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் முத திருவிழத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மனமிதியத்தோ நிம்மதியடையவும் வேண்டும் என்று தீய சிந்தனைகளிலிருந்தும் தீயின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டவரும் தீமைகள் விலகவும் இன்னும் உமது ஆதரவை இருக்கவும் வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து இருக்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று விடத்தரப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாருமே இறக்கமுள்ள இறைவா, முதலவில்லாத அன்புக்குரியவரும் தருணை துணையால் கோடி அர்த்தப்பட்ட புனித அந்தோனியாரை எட்டு முதல மக்களால் எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியறலாம். இடாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
மாநிலம் போற்றிடும் தூயவரே, பாதம் நாடி வந்தோம். சொல்லுங்க. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் மீட்பரான இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை வழிநடத்துகிற தூய ஆவியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் தெய்வமே, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. எழுதுகிறது ஆண்டவரே, உற்று நோக்கி நம்மை யார் மறந்தாலும் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலேயே செயல்படுகிறார். அவரை துதித்தால் அழைத்த பொழுது நாம் பாடுவோம், சொல்லுவோம். தாய் உன்னை மறந்தாலும் அழைத்தவர் உன்னை மறப்பாரோ? அழைத்தவர் உன்னை நண்பர்கள் வெறுத்தாலும் படைத்தவர் உன்னை வெறுப்பாரோ? கலங்கிடாதே மகனே, கைவிடவே மாட்டா. கலங்கிடாதே மகனே, கைவிடவே மாட்டா. சோர்ந்திடாதே மகனே, சுமைகளை தாங்கிடுவா. உன்னை மறந்தாலும் அழைத்தவர் உன்னை மறப்பாரோ?
பிறர் உன்னை வெறுத்தாலும் உரிமை மறுத்தாலும் பிறர் உன்னை வெறுத்தாலும் உரிமை மறுத்தாலும் நோய் நொடி வேதனை நொந்து மடிந்தாலும் நோய் நொடி வேதனை நொந்து மடிந்தாலும் இறைவன் உன்னை தேற்றுவார். தாய் உன்னை மறந்தாலும் அழைத்தவர் உன்னை மறப்பாரோ. தாய் உன்னை மறந்தாலும் அழைத்தவர் உன்னை உறவுகள் பிரிந்தாலும் உபத்திரம் தொடர்ந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் உபத்திரம் தொடர்ந்தாலும் வறுமையின் பிடியிலே நொறுங்குண்டு வீழ்ந்தாலும் வறுமையின் முறையில் தொடர்ந்து வீழ்ந்தாலும் இறைவன் உன்னை தேற்றிடுவார். தாய் உன்னை மறந்தாலும் அழைத்தவர் உன்னை மறப்பாரோ. தாய் உன்னை மறந்தாலும் அழைத்தவர் உன்னை மறப்பாரோ. நண்பர்கள் வெறுத்தாலும் படைத்தவர் உன்னை வெறுப்பாரோ. நண்பர்கள் வெறுத்தாலும் அழைத்தவர் உன்னை வெறுப்பாரோ. கலங்கிடாதே மகனே, கைவிடவே மாட்டார். கலங்கிடாதே மகளே, கைவிடவே மாட்டார். சோர்ந்திடாதே மகளே, சுமைகளை தாங்கிடுவார். சோர்ந்திடாதே மகளே, சுமைகளை தாங்கிடுவார். தாய் உன்னை மறந்தாலும் அழைத்தவர் உன்னை மறப்பாரோ. அழைத்தவர் உன்னை மறப்பாரோ. Praise the Lord. Hallelujah. ஆமாங்க. தாமஸ் முத்துச்சாமி என்கிற ஒரு பெரியவர் 2 நாளுக்கு முன்பு அவருடைய மகள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். அதனுடைய அப்பாவுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதோடு நிற்காம அவருடைய அந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே இருக்குதுன்னு மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் அவர் எங்களோடு இருந்தப்போ இல்லாத ஒரு புதிய ஒரு பயம் இப்பொழுது எங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. தயவு செய்து எங்களுக்காக கொண்டாடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு திருப்பலி பூசை நிறைவேற்றணும். அந்த சமயத்தில் நான் இவருக்காக ஒப்பு கொடுத்து கடவுளிடம் உருக்கமாக மன்றாடுகிறேன்.
நீங்களும் நம்பிக்கையோடு அதே நேரத்தில் மெழுகுத்திரை ஏற்றி திருப்பதியில் இருப்பதை போல உணர்ந்து கொண்டு நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே செபித்துக் கொண்டிருங்கள். நான் திருப்பதியை முடித்து விட்டு வந்த பிறகு உங்களோடு பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏறக்குறைய ஒரு பகல் 10:45 மணி இருக்கும். ஆலயத்துக்கு வந்து 2வது முறையாக என்னுடைய அந்த ஜபத்தை நாம் சொல்லிவிட்டு திருப்பதி நிறைவேற்றி சென்ற பொழுது அவருடைய ஞாபகம் வந்தது. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து, இறைவா, இந்த நபர் நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவராக முறை வாழ்ந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு குடும்பத்தை நல்ல முறையிலே பேணி வளர்த்திருக்கிறார், பேரப்பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு அவர் போக வேண்டிய ஒரு சூழலிலே திடீரென இப்படி ஒரு துன்பத்தை இவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய வேதனையை தனித்தருள இவருடைய நோய் நீங்க பிரசன்னத்தில் அவர் ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்துட்டு திருப்பதி பூசை நடத்தார். திருப்பதி நிறைவேற்றி முடித்த பின்பு அந்த நேரம் இந்த ஆலயத்தில் வந்து தனிமையாக கடவுளிடம் ஒப்பு கொடுத்து மற்ற காரியங்களுக்காக ஜபித்து விட்டு இல்லத்துக்கு சென்றேன். ஏற்கனவே மணி 1-1:15 பக்கம் ஆயிடுச்சு. அவங்க வந்து திரும்ப அழைச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நான் அலைபேசி எடுக்கல. உணவு மதியம் முடிந்த பின்பு திரும்ப எடுத்து என்ன ஆச்சு திடீர்னு கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு ஒரு வகையான எண்ணத்தோடு அதை எடுத்தப்போ அதுல முதல் வார்த்தை அவங்க செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க, தேங்க்யூ ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் திரும்ப கூப்பிட்டு கேட்டேன், என்ன நடந்துச்சு சொல்லுங்கம்மா. ஃபாதர், நேற்று என்னுடைய தந்தை அனுமதித்த பொழுது அவருக்கு கொரோனா, ஏறக்குறைய 1.5 லட்சம் செலவு செய்து ஒரு ஊசி போட்டாதான் அவருடைய ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அழைப்பு மருத்துவமனையிலிருந்து வந்துச்சு. KMCH அந்த மருத்துவமனையிலிருந்து வந்துச்சு, உங்க அப்பாவுக்கு கொரோனா நெகட்டிவ், அவருக்கு ஒரு குறையும் இல்லை என்று உயிர்த்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதை கேட்ட உடனே நிஜமாவே ஒரு புல்லரிப்பு போனது. கடவுள் எவ்வளவு இரக்கமுள்ளதாக இருக்கிறார். அவர் நம்பிக்கையோட நம்ம தேடுனா ஒரே ஒரு திருப்பதி தான் அவருடைய நோய் முற்றிலும் நீங்கி விட்டது. நமக்குலாம் தெரியும் இந்த கொரோனாவுடைய தாக்கம் எப்படி இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். நமக்கு அருகில் இருப்பவங்க, நம்ம கூட வசிக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தராவது போல நோய் முற்றிலே உட்கார்ந்தப்பட்டு எத்தனை நாட்கள் அவதிப்பட்டார்கள் அப்படின்னு. ஆனால் இந்த நபருக்கு ஒரே ஒரு திருப்பதி இதை கடவுள் அப்படியே அதை மாற்றி கொடுக்கிறார். அவருடைய நம்பிக்கை உனக்கு பண்ண அதே வார்த்தை தான் உங்களுக்கு சொன்னேன்மா. ஞாயிற்றுக்கிழமை பூசையில நாங்கள் எங்க மக்களோட சிந்திச்ச பேர் தான் அழுத்தி சொல்லிட்டு இருந்தேன். இயேசு பார்க்கறப்பாக அந்த தாவீது மகனே என் மீது இறக்கமைன்னு ஒரு குருட சொன்னான், பத்னியை குருடன். அப்ப கடவுள் சொன்ன வார்த்தை, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு அப்படின்னு சொன்னார். அதே போலதான் நாங்க திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நிறைவேறது உண்மைதான். அதை விட முக்கியம், நீங்கள் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கடவுளே என் மீது இறக்கமை கேட்டப்ப உங்க நம்பிக்கை தான் உங்க தந்தையை குணமாக்கி இருக்கிறது. நற்கருணை ஆண்டவர் எந்த இடத்தில் இருந்தாலும் வல்லமையோடு செபிக்கிற பொழுது நம் குரலை உடனடியாக கேட்பார். எப்பேற்பட்ட சூழலிலிருந்தும் நம்மை தப்புவிப்பார் அப்படின்னு நம்ம கேட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னைக்கு நட்சத்திர கேட்டோம். சாமி 2 வார்த்தையை குட்டி குட்டியா சொல்லி கொடுத்தாங்க. என்ன வார்த்தை? நீங்க எல்லாம் யாரு? கடுகு விதை புளிப்பு மாவு. கடுகு விதை புளிப்பு மாவுக்கு ஒப்பு கொடுத்து சாமி நம்மளையே சொல்றார். கடுகு விதையும் புளிப்பு மாவு ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. அது ரொம்ப பெரிய காரியமே இல்லை, இல்லைங்களா? அதே மாதிரி தான் நானும் நீங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண மனுஷங்களாக இருக்கிறோம். எனக்கு கூட சில சமயத்தில் நண்பர்களாக கேலி செய்வது உண்டு. உன்னுடைய பங்கில் போய் 120 குடும்பங்கள் இருக்கிற பங்கில என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் கேட்பாங்க. சில சமயத்தில் அப்படி கேட்பாங்க. சொல்றது உண்டு, 120 சொல்லாதீங்க. கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, இந்த ஊரை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களுக்கும் நாம் பணியாற்ற வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய ஒரு ஈடுபாடை காட்ட வேண்டும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையை நீங்க செய்து கொண்டுதான் இருக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிக் கொண்டாங்க. இயேசுவே பிரியமானவர்களே, சின்ன அளவுல நம்ம செய்கிற ஒரு சில காரியங்களை கூட அதை கடவுளுக்காக செய்கிற பொழுது அது பெரிய காரியமாக மாறும் என்று சொல்றது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சில சமயத்தில் நம்ம நிறைய பிராமிஸ் பண்ணுவோம். இதை நான் இப்ப செய்கிறேன், இதான் நாளைக்கு நான் செய்கிறேன், இதான் நான் உனக்காக இப்ப வர்றேன் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். ஆனா அதுல பாதி வார்த்தை பொய்யா நடிப்பாக இருக்கு. நான் கடவுளுக்காக நம்ம செய்கிற பொழுது சின்ன சின்ன காரியங்களை கூட அவர் பெருசாக மாற்றுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருள் சகோதரி, கொத்தலங்கா சபையினுடைய தலைமை சகோதரி, அவங்க ஒரு முறை கோயம்புத்தூர் வருகை இருந்தால். அப்ப நான் திருப்பலி நிறைவேற்ற போயிருக்கிறேன். உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவர், உரிய அந்த சபைக்கு தலைவியாக இருக்கிறவர், அந்த பீடத்துல நான் திருப்பலிக்கு முன்பாக நான் சென்ற வழக்கமாக இந்த புத்தகத்துல எடுத்துக்கொண்டு தயாரிப்பு வைப்போம். அப்ப அவர்களும் அந்த சமயத்துல
அது பண்டத்துல மெழுகு திரியில சின்னதா கொஞ்சம் திரி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதை கட் பண்ணி வெட்டி எடுத்துட்டு அவர்களாக திரி ஏற்றுவதற்கு தயாரித்து வைக்கிறார். பூவகம் சரி செய்யறாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறாங்க. நான் கேட்டேன், எவ்வளவு பெரிய ஆள், உங்களுக்கு கீழே வேலை செய்ய இத்தனை சகோதரிகள் இந்த மனமே இருக்கு, சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க இப்படின்னு கண்ணை காமிச்சா ஒரு வார்த்தை சொன்னா போது அவங்க என்ன செய்வாங்க, இவங்களே செய்யறாங்க. ஏன் அவங்க சொன்னாங்க, சின்ன சின்ன காரியங்களை நான் செய்யற போலாம் என் கடவுளுக்காக அதை செய்ய நினைச்சுக்கிறேன். அப்ப அவர் என்ன செய்வாருன்னா, நான் சின்ன சின்ன காரியங்கள் செய்ய முடியாம இருக்கிறப்போ, மனிதர்கள் சேர்ந்து பேச முடியாது இருக்கிறப்ப அவரே வந்து அந்த வேலையை செய்து கொடுத்துருவாரு. இந்த நம்பிக்கையில தான் நான் செய்யறேன்னு சொன்னாங்க. உயர்ந்த பதவியில் இருக்கிற அந்த அரசு சகோதரி வைத்து சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. லூக்கா நற்செய்தி பிரிவு 12 இறைவார்த்தை 32 இவ்வாறு சொல்லுகிறது, சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவிடம் கொண்டுள்ளார். என்னோட சேர்ந்த இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவிடம் கொண்டுள்ளார். சிறு மந்தை, சின்ன வீடு, எனக்கு இருக்கிற ஒரு குட்டி குடும்பம், நான் எனது கணவன் எனது மனைவி எனது குழந்தைகள் இவ்வளவுதான் இருக்கிறோம். நான் எத்தனை பேருக்கு பயந்துட்டு இருக்கிறேன், கொரோனா தொற்றுக்காக பயந்து கொள்ளுகிறேன், வியாதிக்காக பயந்து கொள்ளுகிறேன், வெளியில செல்ல பயந்து கொள்ளுகிறேன், பண வசதி இல்ல பயந்துக்கிறேன், கடன் அதிகமா வாங்கிட்டேன், கடன்காரன் வந்து நிக்கிறான் நெருக்கிறான், நான் பயந்துக்கிறேன், என்னை ஏதாவது தாக்கிருமோ, யாராவது வந்து நீ விபத்துல ஆபத்துல என்னை தூக்கி போயிடுவாங்களோ பயந்துட்டு இருக்கிறேன். கடவுள் சொன்ன வார்த்தை என்ன, அதனால வார்த்தை, சிறு மந்தையே நீ அஞ்சவே வேண்டாம், நீ பயப்படவே வேண்டாம், உன்னை இறை ஆட்சிக்கு உட்படுத்த நான் தயாராக இருக்கிறேன். வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதத்தான் மனசு நம்ம பதிய வைக்கணும். நாம் சின்ன ஆளா இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நாம் யாரு கூட சேர்ந்து இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதை, தாவீது கதை, அதை எடுத்துக்கங்களேன். 1 சாமுவேல் புத்தகம் பிரிவு 17 பக்கம் 343, பழைய ஏற்பாட்டுல பக்கம் 343. 1 சாமுவேல் புத்தகம் பிரிவு 17. இறைவாக்கு 49 வாசிங்க. தாவீது யாரை எதிர்கொள்ளி போறாருன்னு அந்த கதை நமக்கு தெரியலையா, அந்த வசனம் மட்டும் நான் படிக்கிறேன் சரிங்களா. கதை நமக்கு தெரியும். தாவீது யாரை எதிர்கொள்ள போறாரு, கோலியாத். கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு பெரிய ஆளு சொல்லுங்க, எவ்வளவு உயரம். இந்த கதை படிச்சிருக்கோமா இல்லையே, அப்படி பாத்தீங்க சொல்லுங்க. மிக உயரமான புஜபல ராப்ரசாலி, அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆள். தாவீது பேர்பட்ட ஆளு குட்டி பையன். இந்த தாவீது யாரை எதிர்கொண்டு போரிட போகிறார், அந்த சக்திமான் கோலியாத்தை எதிர்த்து போரிட போகிறார் இல்லையா. அந்த கதை நீங்க வீட்டுல போய் அந்த முழுசா வாசிச்சு பாத்தீங்க. அந்த கடைசி வார்த்தை மட்டும் வாசிக்கணும். இப்ப வாசிங்க 49வது திருவசனம். அதை கவனை வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றி குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லோ அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகப்புறம் விழுந்தார். பெலிஸ்தீனுக்கு என்ன ஆச்சுங்க, அவ்வளவு உயரமான ஒரு ஆள தாவீது குட்டி கல்லு, அவன் குட்டி பையன் இல்லையா, அதை எடுத்து ஒரு சுத்தி கவன்ல இந்த சின்ன பசங்க நம்ம விட்டு விளையாடுற மாதிரி கவன்கள் அப்படி சுத்தி அடிக்கிறாரு, நெத்தி போட்டு நடுவில் அப்படியே கொண்டு விடுறான். என்ன காரணம், தாவீது யார் கூட இருந்தா, அந்த கோலியாத் யாரை நம்பி இருந்தான், தாவீது கடவுளை ஆண்டவரை நம்பி இருந்ததால் ஆண்டவர் சிறிய கல்லிலே கூட தாவீது வழியாக செயல்பட்டார், மிகப்பெரிய கோலியாத்தை கொன்றளித்தார், தரையில போட்டார். வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த நேரத்தில் நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு சவால் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது எதிர்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவரே நான் சின்னவனாக இருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய ஆளை எதிர்கொள்ள முடியல, எனக்கு அவ்வளவு சக்தி இல்ல, எனக்கு அவ்வளவு சிந்தனை இல்ல, எனக்கு அவ்வளவு மூளை இல்ல, பெரிய படிப்பு இல்ல, பெரிய பண வசதி இல்ல, பெரிய எனக்கு புஜபல பராக்கிரசாலியான பெரிய ஆள் கொள்ளும், எனக்கு எதுவுமே நான் ஆண்டவரே, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு இருக்கிறது நான் சிறுவன், ரொம்ப சின்னதே ஆண்டவரே, எனக்கு இருக்கிற ஒரே சக்திக்கு மட்டும் தான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா, நமக்கு முன்னாடி நிக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை விட பெரிய ஆளாக ஆண்டவர் நமக்கு உள்ளே வந்து செயல்படுவார். வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நல்லா தெரிஞ்ச இன்னொரு உவமை இல்லைங்களா, 5 அப்பம்
2 மீன். கொடுத்தது யாருங்க? ஒரு குட்டி பையன். குட்டி பையன். அந்த பையனுடைய ஒரு சின்ன செயல் எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தது? 5000 பேர் கொடுத்தது. அது எப்போ? ஆண்டவர் கையிலே வந்த பொழுது. அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். நான் சிறுவன் என தள்ளி விட்டதை விட நான் சிறுவன் தான் ஆண்டவரே, சிறுமிதான் ஆண்டவரே. ஆனால் உன்னோடு சேர்ந்து நிற்கிறப்போ நான் பெரிய தைரியமான ஒரு ஆளாய், பெரிய பலசாலியாக மாறி விடுகிறேன். காரணம் என்ன? ஆண்டவர் எனக்குள் இருந்து அவரே எப்பேற்பட்ட சவாலை எதிர்கொள்ள சக்தியை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படி விதையாக புளிப்பு மாவாக சாதாரண நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை அவர் அசாதாரணமான மனிதனாக வலுவான சக்தியை பெற்றுக்கொள்ள நம்ம யார் மறந்தாலும் சரி, தாய் இல்லைனாலும் தந்தை இல்லைனாலும் சகோதரன் நம்மை வெறுத்தாலும் குற்ற உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் விட்டு போனாலும் சரி, ஆண்டவரை கெட்டியா பிடித்துக் கொண்டால் போதும், எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒரு சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை திறந்து ஆண்டவரை உற்று பாருங்கள், கரங்களை குவித்துக் கொள்ளுங்கள். அப்பா இயேசுவே, விண்ணக தந்தையே, தூய ஆவியானவரே, யார் என்கிட்ட இல்லப்பா, எனக்கு நீதான் சக்தி, ஒன்றும் இல்லாதவனாக நான் அப்படியே கிடக்கிறப்பா, முட்டி போட்டு உன்னுடைய பிரசன்னத்திலே நம்பிக்கையோடு இருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, நீரே என்னை காப்பாற்றும் சொல்லி நான் கொடுத்து கொடுங்க. தாய் உன்னை மறந்தாலும் அழைத்தவர் உன்னை மறப்பாரோ, நண்பர்கள் வெறுத்தாலும் படைத்தவர் உன்னை வெறுப்பாரோ, கலங்கிடாதே மகனே, கைவிடவே மாட்டார், சோர்ந்திடாதே மகளே, சுமைகளை தாங்கிடுவார், உன் சுமைகளை தாங்கிடுவார், உன் சுமைகளை தாங்கிடுவார். எங்கள் தந்தை, இந்த மாலை நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக சிறுமை உற்றவர்களாக நொந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்தி இருக்கிறவங்களா ஏமாத்துறாங்க ஆண்டவரே. நான் யார்கிட்ட போவேன்? நான் ஒன்றை சொன்னால் அவர்கள் வேறொன்று செய்கிறார்கள். என்னை குறித்து என்னவென்றாலும் பேசுகிறார்கள். எவ்வளவு முறை நோக்கு போய் அழுது போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் சாதாரண மனிதனாக உன் மத்தியிலே இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு யார் செய்து கொடுப்பார்? என்னை யார் தட்டி கொடுப்பார்? எனக்கு யார் உற்சாகம் கொடுப்பார்? என் வியாதி எப்படி விலகும்? என்னுடைய நோய் இருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை? என் கடன் சுமையை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. என் வீட்டினுடைய பாரங்களினை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. என் குடும்பத்தினுடைய பிரச்சனையிலே நான் மூழ்கி விடுவேனோ பயந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அச்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். சக்தியை தாரும், சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், அஞ்சாமல் துணிவோடு சவாலை எதிர்கொள்கிற ஒரு மன தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் வல்லமையானவர், வல்லமையானவர். உம்முடைய ஆற்றலால் எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும் ஆண்டவரே. சக்தியை கொடும், உற்சாகத்தை கொடும். இந்த நேரத்திலே ஆண்டவரே, மத்தியிலே வந்திருக்கிற நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், குழம்பி போயிருக்கலாம், என்ன செய்யறது தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ள வாங்க இயேசுவே. என் இதயத்தை, என் உடலை, என் உள்ளத்தை, என் ஆத்மாவை ஊடுருவி ஆய்ந்து உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் எடுத்துக் கொள்வீராக. உடைய சக்தியால், உடைய தூயாவின் வல்லமையால் நிரப்புவீராக. இயேசுவே நன்றி. என் அப்பா இயேசுவே, என் கடவுளே, என் தந்தையே, என் தூய ஆவியானவரே, எனக்குள்ளே வாருங்க, எனக்குள்ளே வாருங்க. என் தேவைகளெல்லாம் சொன்னீங்கன்றவரே. இந்த வாரத்திலே புதிய எழுச்சியை பெற்றுக்கொண்டு, புதிய உத்வேகத்தை பெற்றுக்கொண்டு, தொடர்ந்து போராடக்கூடிய, தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு எதிர்நோக்குள்ள நம்பிக்கையை தருவீராக. இயேசுவே நன்றி. சிறுமந்தையே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே நன்றி, நன்றி, நன்றி. நீர் மேலும் 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 மாட்சிப்படுத்தப்படுவீராக. இப்பொழுதே இறங்கி எங்கள் எல்லா பயங்களை விலக்கி முழுமையான சக்தி ஊற்றாக எங்கள் மத்தியிலே செயல்படுகிறார், என் குடும்பத்திலே செயல்படுகிறார், என் தொழிலில், என் பணியிலே, என் வேலையிலே செயல்படுகிறார். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே இருந்தால் எல்லாம் கூடும், எல்லாம் முடியும். இயேசுவே, அப்படியாக இந்த வாரம் முழுவதும் செயல்படுவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் பலத்திலே இறக்கி வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். சுமைகளை இறக்கி வைக்கிற ஆண்டவரே, நீர் எடுத்து பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவே நன்றி.
இயேசுவே நன்றி. இரண்டு கரங்களை வைத்துக் கொண்டு உங்க மனசுல இப்ப என்ன கவலை, என்ன பாரம் அழுத்தி கொண்டு இருக்குதோ அதை கொடுங்க. கண்களை திறந்து கொண்டு இயேசுவிற்கு நோக்கி பெருமூச்சோடு அவளை ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வார். உன் சுமையை இறக்கி வைத்து விட அவரே அனைத்தும் பார்த்துக் கொள்வார். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நம் மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான இரக்கத்தை பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே, ஆமென். மௌனமாக செல்வார்கள் செபித்தருளும். உம்முடைய பாடுகளின் எங்களுக்கு வென்று சென்றி திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து வணங்கும் மகிழ் அருள் பெறுவீராக. தந்தையாகியவனோடு தூயாவியாரின் ஒன்றில் என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்ற இறைவனாகிய உம்மை மன்றாடுகிறோம்.